பாஸ் ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு சில்ட்ரனில் வந்துட்டு வித் மால் நியூட்ரிஷனில் ரொம்பவே முக்கியம். ஈவன் சச்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரீவியஸாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கல, காய்ச்சல் வந்திருக்கா, டயரியா, ப்ரெஸ்பிரேட்டிங் மால் நியூட்ரிஷன்லாம் வந்துட்டு இருக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் சர்ஜரி ஷுட் பி டேக், அதுவும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம கேட்கணும். சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த கட், அது அந்த மாதிரி எதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அதனால் மேல் அப்சார்ப்ஷன் வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வந்துட்டு வந்துருக்கலாம். இப்போ விட்டமின் டிஃபிஷியன்சியும் அதோட ரெலவெண்ட்டான ஹிஸ்ட்ரி. இப்போ விட்டமின் ஏ இருக்குன்னா, இப்போ டார்க்குக்கு போனோன்னா உங்களுக்கு கரெக்டாக கண்ணு தெரிய மாட்டேங்குதா, ஸ்போர் டார்க் அடாப்டேஷன் இருக்கா, நைட் பிளைண்ட்னஸ், வீட்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குதா, ஃபோட்டோஃபோபியா ஏதாச்சும் இருக்கா, லைட்டை பார்த்தா பயமாட்டே இருக்குது, எதனால ஃபோட்டோஃபோபியா இருக்கலாம், ஜீரோசிஸ்னால இல்லை கார்னியல் அல்சர்னால ஃபோட்டோஃபோபியா வந்துட்டு வரலாம். விட்டமின் கேக்கு ரிலேட்டடாக ப்ளீடிங் டெண்டன்சி ஏதாச்சும் அதிகமாக இருக்கா, மசில் வீக்னஸ் இருக்கா, ஏன்னா மயோபதி வந்துட்டு ஒரு மசில் வந்து வீக்காக இருக்கா, விட்டமின் B12 ரிலேட்டடாக நடக்கிறதுல கஷ்டமாக இருக்கா, ஏன்னா நியூரோபதி வரலாம். விட்டமின் D ரிலேட்டட் போன் டிஃபார்மிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குது. ஸோ பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் எக்ஸாந்திமெட்டஸ் ஃபீவர்ஸ் ஏதாச்சும் இருக்குது. ஸோ மீசல்ஸ் வந்து இம்யூனோ சப்ரேஷன் இன்டியூஸ் பண்ணி விடும். ப்ரீடிஸ்போசல் டு செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கும், அந்த மால் நியூட்ரிஷன் வரக்கும் ப்ரோனாக்கி வந்துட்டு ஒரு மீசல்ஸ். டியூபர்குலோசிஸ் வந்து அசோசியேட்டட் வித் லாஸ் ஆஃப் அப்படைட் நிச்சயமாக இருக்கும். பெர்சிஸ்ட் ஃபார் லாங் டியூரேஷன் வந்து டியூபர்குலோசிஸ்னால இருக்கும். ஸோ அதை கேட்கணும். ஊப்பிங் காஃபு, போஸ்டீரியர் ஃபேனிக்ஸ் வந்து பிகம் சென்சிட்டிவ், சச்சஸ் வந்துட்டு இன்டேக் ஆஃப் ஃபுட்டே வந்துட்டு ஜென்ரலாக வந்து வாமிட் இன்டியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஊப்பிங் காஃப்னால். அதனால அந்த வாந்தினால உங்களுக்கு மால் நியூட்ரிஷன் வந்துட்டு வரலாம். ஸோ ஃபார் ஃபியர் ஆஃப் வாமிட்டிங் அந்த சைல்டு வந்து சாப்பிடாம இருக்கும். ஸோ ஊப்பிங் காஃபோட ஹிஸ்ட்ரி முக்கியம். டியூபர்குலோசிஸோட ஹிஸ்ட்ரி, எக்ஸாந்திமெட்டஸ் ஃபீவர், டயரியாவோட ஹிஸ்ட்ரி ஜென்ரலாகவே இட் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் ட்ரான்சிட் டைம், விச் அது வந்து டிக்ரீசஸ் த டைம் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த ஃபுட் அண்ட் இன்டெஸ்டினல் அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸையும் குறைச்சிடும். ஸோ ஆல்சோ மெனி மதர்ஸ் வந்து வித் ஹோல் சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ், சரி இது சாப்பிட்ற நாட்டி மேபி டயரியா வருதுன்னு சொல்லிட்டு வித் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதனால் மால் நியூட்ரிஷன் வந்துட்டு வரலாம். அடுத்தது ஜாண்டிஸ், ஸோ லாஸ் ஆஃப் அப்படைட் கூட அசோசியேட்டடாக இருக்கும். இது வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி முக்கியம்.